இந்த ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார். அவர் சின்ன பையனாக இருக்கும்பொழுது சந்தைக்கு மாடு வாங்க போகிறாரு. அந்த மாடு வாங்க போகும்போது அந்த மாடு வாங்குற இடத்துல ஏமாந்து ஒரு தப்பான மாடை வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ அவங்க தாத்தா அவரை கூப்பிட்டு திட்டுறாரு, ஏடா இந்த மாடை வாங்கிட்டு வந்த, இவ்வளோ விலைக்கு, இது உன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவன் வித்தவன் ரொம்ப நல்லா பேசினான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உடனே அவங்க தாத்தா சொல்லுவார், வாட்ச் த புல் நாட் த மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய மனசில் பதிஞ்சிருக்கு. அதாவது மாடு வாங்க போறீங்கன்னா மாடை பாரு, மாடை விற்கிறவனை பார்க்காத. இப்போ கூட நம்ம ஒரு பொருள் வாங்க போகும்போது அதை விற்கிறவங்கள பார்க்குறத விட அந்த பொருளுடைய தன்மை என்ன அப்படின்றது நம்ம ஆராய்ச்சி பார்த்து வாங்கணும். ஸோ ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகும்போது அவரை பார்க்காம அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன, அந்த விஷயங்கள் நமக்கு பொருந்துமா, அது நமக்கு செட் ஆகுமா. ஏன்னா நிறைய பேர் இந்த சர்வ நிவாரண மூலிகை மாதிரி ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதா எனக்கு தெரியல.